உங்கள் வாழ்க்கையை அழிப்பது உங்கள் எதிரிகள் அல்ல, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத மனம்தான். அதே மனம் உங்களை உலகத்தின் உச்சிக்கும் கொண்டு செல்லும் அல்லது வாழ்நாள் முழுவதும் ஒரே இடத்தில் நிறுத்தி வைக்கும். இன்று உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் 5 சக்தி வாய்ந்த வழிகளை பார்ப்போம். உலக அளவுல சாதிச்ச ஏஆர் ரெஹ்மான் சார் மாதிரியான லெஜெண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களோட திறமை மட்டும்தான் நமக்கு முன்னாடி நிற்கும். ஆனா அவங்க வெற்றிக்கான அஸ்திவாரமே அவங்க மனசை அவங்க முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது தான். ஆனா பலருக்கும் அவங்க மனசு ஒரு ட்ரெயினிங் இல்லாத குரங்கு மாதிரி தான் செயல்படுது. எந்த மாற்றமும் இல்லாம சோம்பேறித்தனம், அதிகப்படியான சிந்தனைன்னு ஒரு முடிவில்லாத லூப்புக்குள்ள உங்களை சிக்க வச்சு உங்களை முடக்கிடுது. இங்க ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும், உங்க மைண்ட நீங்க ஆளறனா அது உங்களை ஆள ஆரம்பிக்கும். உங்க தோல்விகளை உங்க மனசே உங்களுக்கு தெரியாம முடிவு செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர நம்ம மூளையை ரீவயர் பண்ண ஒரு 5 முக்கியமான சைக்கலாஜிக்கல் வழிமுறைகளை நம்மால பயன்படுத்த முடியும். நம்மோட ஆசைகளுக்கும் தூண்டுதல்களுக்கும் அடிமையா இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம மனசுக்கு நாமளே முழுமையான அதிகாரியா மாறுறது தான் இதோட நோக்கம். கஷ்டமான வேலைகளை செய்யும் போது நம்ம மூளை காட்டுற அந்த இயற்கையான தயக்கத்தை மாத்தி ஒரு நிரந்தரமான மாற்றத்தை உருவாக்குறது தான் இதோட இறுதி இலக்கு. முதல்ல விஷுவலைசேஷன். ஒரு விஷயம் நிஜத்துல நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ஆழ் மனசுல அதுக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை நீங்க வரைய முடியும். ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரி தனக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமான ஒரு சூழல்ல இருந்தப்பவே தனக்கு தானே $10 மில்லியன் ஒரு செக் எழுதி வச்சுக்கிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு அதே சம்பளம் அவருக்கு நிஜமாவே கிடைச்சது. ஜிம் கேரி செஞ்சது ஒரு மேஜிக் கிடையாது, அது ஆழமான விஷுவலைசேஷன். ஆனா இந்த ப்ளூ பிரிண்ட் உங்க ஆழ் மனசுல சரியா பதியணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. இந்த கிராஃபிக்ல பாக்குற மாதிரி தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மூளையோட தர்க்க ரீதியான தடுப்புகள் குறையும். அந்த நேரத்துல உங்க வெற்றிய உணர்ச்சிகளோட நீங்க கற்பனை செஞ்சீங்கன்னா அது உங்க ஆழ் மனசுல நேரடியா பதிவாகிடும். அடுத்ததா 5 செகண்ட் ரூல். நீங்க ஒரு கஷ்டமான வேலையை செய்ய நினைக்கும் போது உங்க மூளை ஒரு கில் ஸ்விட்சை ஆன் பண்ணி இப்போ வேணாம் அப்புறம் பார்க்கலான்னு ஒரு தயக்கத்தை உருவாக்கும். இந்த தயக்கத்தை முறியடிக்க 5 4 3 2 1 அப்படின்னு தலைகீழா கவுண்ட் டவுன் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது மூளையில தயக்கத்தை உருவாக்குற லாஜிக்கல் செல்கள் கன்ஃபியூஸ் ஆகி உங்க மூளை உங்களை தடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆக்ஷன்ல இறங்கிடுவீங்க. விஷுவலைசேஷன் உங்களுக்கான திசையை கொடுக்கும். அதே நேரத்துல அந்த முதல் 8 எடுத்து வைக்க விடாம தடுக்கிற தயக்கத்தை இந்த 5 செகண்ட் ரூல் சிதைச்சிடும். மூணாவதா செல்ஃப் டாக். நம்ம மூளை நம்ம வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு பணியாள். சர்க்கரை மாத்திரைய பவர்ஃபுல் மருந்துன்னு நம்பி சாப்பிடும்போது உடம்பு குணமாகிற பிளாசபோ எஃபெக்ட் மாதிரி நீங்க என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ அதை உங்க மூளை நம்பும். பாக்ஸிங் ஜாம்பவான் முகமது அலி எந்த அடையாளமும் இல்லாதப்போதே ஐ ஆம் த கிரேட்டஸ்ட்னு திரும்ப திரும்ப சொன்னாரு. அவரோட மனசு அதை நம்ப ஆரம்பிச்சதால அவரோட உடம்பு அதை நிஜமாக்கிச்சு. உங்க மனசுல வர்ற நெகட்டிவ் எண்ணங்களை மாத்த ஆனா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வராதுன்னு நினைக்காம எனக்கு இப்போ தெரியாது ஆனா என்னால கத்துக்க முடியும்னு சொல்லும்போது உங்க மூளையோட பர்செப்ஷன் மாற ஆரம்பிக்கும். 4ஆவதா டோபமைன் டீடாக்ஸ். இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி சோஷியல் மீடியா ரீல்ஸ் பார்க்கும்போது கிடைக்கிற சீப் டோபமைன் வேகமா ஏறி இறங்கும். இது உங்களை சோம்பேறியாக்கிடும். ஆனா ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டை முடிக்கும் போது கிடைக்கிற அச்சீவ்மெண்ட் டோபமைன் மெதுவா ஆரம்பிச்சாலும் ஒரு நிலையான திருப்தியை கொடுக்கும். இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர காலையில முதல் 1 மணி நேரம் போனை தொடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் எந்த வேலையும் இல்லாம அமைதியா உட்காருங்க. அப்புறம் ஒரு கஷ்டமான வேலையை முடிச்சா மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ரிவார்ட் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. உங்க சுய பேச்சை மாத்தி டோபமைனை சரியான வழியில முறைப்படுத்தினீங்கன்னா உங்க மூளை தற்காலிக சந்தோஷங்களை விட்டுட்டு நீண்ட கால வளர்ச்சியை தேட ஆரம்பிக்கும். 5ஆவதா என்வாயரன்மெண்ட். நீங்க என்னதான் தெளிவா இருந்தாலும் ஒரு தவறான சூழல்ல இருந்துகிட்டு சந்தன வாசனையை எதிர்பார்க்க முடியாது. சூழல் சரியில்லைன்னா மற்ற 4 முறைகளும் ஃபெயில் ஆகிடும். நம்ம மூளையில இருக்கிற மிரர் நியூரான்ஸ் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்றாங்களோ அதை அப்படியே காப்பி அடிக்கும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க கூட நீங்க இருந்தா உங்க மனசும் அதே தன்மையை தான் அடையும். ஒரு நண்டு பாத்திரத்திலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் போது மற்ற நண்டுகள் அதை கீழே இழுக்கிற மாதிரி சில சூழல்கள் வளர்ச்சியை தடுக்கும். நமக்குள்ள சோம்பேறித்தனமும் உழைப்பும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க எதை சுத்தி இருக்கீங்களோ அந்த ஓநாய்க்கு தான் அதிக சாப்பாடு கிடைக்குது. உங்க சூழலை மாத்த நெகட்டிவ் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்களை அன்ஃபாலோ பண்ணுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கிற ஆட்கள் கூட நேரத்தை செலவிடுங்க.
உங்க லட்சியத்தை ஞாபகப்படுத்துற படங்களை ஒர்க்கிங் ஸ்பேஸ்ல மாட்டி வைங்க. சூழலை நீங்க சரியா அமைச்சுக்கிட்டீங்கன்னா சரியான முடிவுகளை எடுக்கிறது ஒரு இயல்பான விஷயமா மாறிடும். அங்க தோல்விக்கு இடமே இல்லை. இந்த 5 வழிமுறைகளையும் நீங்க ஒன்னா பயன்படுத்தும் போது சோம்பேறித்தனமோ இல்ல தயக்கமோ உங்க வளர்ச்சியை ஒருபோதும் தடுக்க முடியாது. இது உங்களை எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தும் பாதுகாக்கும். உங்களுக்கான ஃபைனல் சேலஞ்ச் இதுதான். அடுத்த 24 மணி நேரத்துல உங்க மைண்ட உங்க கண்ட்ரோல்ல எடுக்க போறீங்களா, இல்ல மறுபடியும் உங்க பழைய தயக்கங்களுக்கே அடிமையா இருக்க போறீங்களா? நாளைக்கு காலையில உங்க அலாரம் அடிக்கும்போது ஒரு நொடி கூட தயங்காம 5 4 3 2 1 கவுண்ட் பண்ணி பெட்ல இருந்து எந்திரிங்க. உங்க மனசுக்கு நீங்க தான் பாஸ்னு ஆக்ஷன்ல நிரூபிங்க. வெறும் தகவல்களை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு போலித்தனமான முன்னேற்றம். நீங்க செயல்பட தொடங்குற அந்த ஒரு நொடியிலிருந்து தான் உங்களுக்கான உண்மையான மாற்றம் தொடங்குது. யோசிங்க, செயல்படுங்க. இதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தமிழ் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். இன்னும் பல வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்கள் உங்களுக்காக வர இருக்கின்றன.